இந்தியன் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஐயா உங்களுடைய முக்கியத்துவமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில அது என்னவா இருக்கு? ஒருத்தர் ஐடியாஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் முற்போக்கான சிந்தனைகளுக்கு ஆழமாக படித்து வெறும் நமக்கு தேவை சில பேர் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பில் தேவையான விஷயங்கள் தான் படிப்பாங்க. அதாவது அவங்க ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கு வேண்டிய விஷயம்தான். இவர் ஆழமாக பண்ணுவார். ஹிஸ்ட்ரி தான். அலெக்சாண்டரை பற்றி இன்னைக்கு சொன்னார். அதே மாதிரி ஜூலியஸ் சீசர், அப்புறம் மாடர்ன் இதுவும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எல்லாமே சீரியஸாக படிப்பார். அது ஒரு கொஞ்சம் போடு இது நிறைய படாத. ரெண்டாவது அவர் கருத்து மீது மெஜாரிட்டி இல்லைன்னா கூட இருக்கலாம், இல்லாத இருக்கலாம். அவர் கவலைப்பட மாட்டார். அந்த ஸ்டாண்ட் எடுத்தால் மாற்றிக்க மாட்டார். ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பிடிப்போடு இருப்பார், கமிட்டடாக இருப்பார், ஸ்ட்ராங்காக இருப்பார். அது அப்புறம் ரியல் டேலண்ட் அஸ் எ ஸ்பீக்கர். அதான் நான் சொன்ன மாதிரி சும்மா கத்துவாங்கல்ல சில பேர், சவுண்ட் அண்ட் ஃபியூரி அதோட ஃபுல் இது டேல் டோல் பை அன் இடியட். ஷேக்ஸ்பியர் டேல் டோல் பை அன் இடியட், சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபைங் நத்திங். ஓ, ஃபேண்டாஸ்டிக் ஷேக்ஸ்பியருடைய வார்த்தைகள். ஷேக்ஸ்பியர் ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே இப்போ நிறைய புது வார்த்தைகள், புது சேயிங்ஸ் கொண்டு வந்தது ஆள்.